அடுத்தது நீண்டகால மற்றும் கடுமையான பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தீவிர அடிமைத்தனம், அதாவது இந்த போதைக்கு தீவிரமாக ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக அடிமையாடுறாங்க. அடுத்தது கோக்கைன் மிகவும் மனிதர்களை, மனித உணர்வுகளை அடிமையாக்கும் தன்மையை கொண்டதாக இருக்கிறது. ஒரு முறை பயன்படுத்தியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டுப்படுத்த முடியாத உந்துதல் ஏற்படுகிறது. இதய நோய்கள் ஏற்படுகிறது. இந்த கோக்கைனை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது இதயத்தின் மீதான தாக்குதல் அதிகமாக ஏற்படுகிறது. இதனால் பக்கவாதம் கூட ஏற்படுது. மற்றும் பிற தீவிர இதய நோயாளிகள் அவர்களுக்கும் இந்த இதயம் நிறுத்தப்படுவதற்கு கூட பாதிப்புகள் ஏற்படுகிறது. அந்த அபாயத்தை இந்த கோக்கைன் என்கிற போதை மருந்து தருகிறது. அடுத்ததாக மூளை பாதிப்பு, அதாவது மூளையோட கட்டமைப்பையும் செயல்பாட்டையும் நிரந்தரமாக மாற்றி அமைக்க இந்த கோக்கைனால் முடியும். அதாவது மூளையோட கட்டமைப்பையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு இந்த போதைப்பொருள் அவ்வளவு அபாயகரமானதாக இருக்கிறது, செயல்படுது. அடுத்து இதனால் என்ன ஆகுதுன்னா, நினைவாற்றல் இழப்பு, அதாவது மறதி அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்களே, அது மறதி அதிகமாகுது. அப்புறம் கற்றல் குறைபாடுகள், அதாவது படிக்கிறது, நினைவுறுத்திக்கிறது, இதெல்லாம் படிக்கும் இது கூட குறையுது. அதாவது நிறைய பேர் திணறக்கூடிய அந்த அளவுக்கான ஒரு பிரச்சனைகளுக்கும் இது வழிவகுக்குது. அடுத்ததாக சுவாச மண்டலத்தில் பாதிப்பு, அதாவது இதை உள்ளிழுக்கும் பொழுது இந்த சுவாச மண்டலமே பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. அது மூக்கு மற்றும் தொண்டையோட பின்பகுதி, தலையோட பகுதி கூட பாதிக்கப்படுது. அதாவது கபாலம் கூட பாதிக்கப்படும் அளவுக்கு இதோட கொடுமைகள் இருக்குது. அடுத்ததாக மூக்கில் ரத்தம் வடிகிறது. இதை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது மூக்கிலிருந்து ரத்தம் வடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாசி செப்டம் துளையிடுது. அது நாசியில் செப்டம் அப்படின்ற ஒரு நுண்ணிய இடம் இருக்குது. அந்த இடத்துல கூட இது துளையிடுது, அது ஓட்ட போட்டுடுது. அடுத்ததாக நீண்டகால சைனஸ் பிரச்சனைகள் ஏற்படுத்துது. அடுத்தது நுரையீரலை சேதப்படுத்துது. ஏற்கனவே நுரையீரலினால் நிறைய கடும் விளைவுகள், துன்பங்கள், உயிரிழப்புகள் நிறைய ஏற்பட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கொரோனா வந்ததுனால சளி தொற்று நுரையீரலில் தான் வருது. அதிலேருந்து நிறைய பேருக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் நுரையீரல் தொற்று அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாக வந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அதை தடுத்துக்கிட்டு இருக்கிற மருந்தெல்லாம் கொடுத்து, ஆனாலும் கூட இந்த போதை மருந்து நுரையீரலை படு மோசமாக தாக்குகிறது, பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வயிற்று பிரச்சனைகள், குடல் அழற்சி மற்றும் இரத்த ஓட்ட குறைபாடு ஏற்படுது. சிறுநீரக செயலிழப்பு, அப்புறம் கோக்கைன் சிறுநீரகங்களை மிகவும் கடுமையாக சேதப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சமூக மற்றும் தனிப்பட்ட துன்பங்கள், வேலை இழப்பு, அதாவது இந்த போதைப் பொருளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்பொழுது வேலை இழப்பு, தொழில் இழப்பு, வணிக இழப்பு, அப்படி ஒரு கல்விக்கூடங்களில் இருக்கிறவங்களாக இருந்தால், மாணவர்களாக இருந்தால் படிப்பு பாதிக்கப்படுறது, இப்படின்ற பிரச்சனைகள் ஏற்படுது, சிக்கல்கள் ஏற்படுது. அடுத்தது இதனாலேயே குடும்ப உறவுகள் சிதைது, தனிமையாகிறாங்க. அடுத்தது சட்ட சிக்கல்கள், அப்புறம் குற்றச்செயல்களில் ஈடுபடுறது கூட போயிடுறாங்க. அடுத்ததாக இதனாலேயே நிதிச்சுமை, அதாவது பொருளாதார ரீதியாக அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அடுத்தது உடல் நலம் சீர்குலைந்து சமூகத்தில் மற்ற மனிதர்களால், உறவுகளால், தங்களுடைய சொந்த பந்தங்களாலே கூட தனிமைப்படுத்தப்படுறாங்க. அடுத்தது சுயமரியாதை இழப்பு மற்றும் நம்பிக்கையின்மை ஏற்படுகிறது. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க மேலே இருக்கிற மரியாதை போயிடும். அதனாலேயே அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை அதெல்லாம் இல்லாமல் போயிடும். அடுத்தது உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, தீவிர மனச்சோர்வு மற்றும் தற்கொலை எண்ணங்கள் கூட ஏற்படுது. அடுத்தது பயமுறுத்தும் மனநோய்கள், ஆளுமை மாற்றங்கள். அவ்வளவு கொடுமைகளை கொடுக்கிற அந்த போதைப் பொருள்களை பயன்படுத்த வேண்டுமா அப்படின்ற பெரும் கேள்வி ஒவ்வொருத்தர் மனநிலையும் ஏற்படும். அதாவது இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த ஆவல் இருக்கிற அனைவரும். ஏன் அப்படின்னா, ரிஸ்க் எடுத்து எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்றதுக்காக இதை செய்யும் பொழுது இது எவ்வளவு பெரிய பாதிப்பை, பிரச்சனையை, சிக்கல்களை, சட்ட சிக்கல்களை, ஒரு தனிமைப்படுத்துதலை, உளவியல் சார்ந்த தாக்கங்களை, உடல்நலம் துன்பமடைவதை, மோசமடைவதை, உயிர் போகும் அளவுக்கு கூட போவதும், சமூகம் சீர்கெடுவதை, எல்லாத்துலேயும் கடும் விளைவுகளை ஏற்படுத்துது, இந்த பாதிப்புகளை ஏற்படுத்துது. இதை உணர்ந்தாவது இவர்கள் திருந்த வேண்டும். அதே போல் இந்த போதைப் பொருள்களால் பாதிக்கப்படுறவங்களுக்கான உரிய சிகிச்சைகளும் தரப்பட்டு, மருத்துவ ஆலோசனைகளும், அப்புறம் மனநல ஆலோசனைகளும் தரப்பட்டு அவங்கள சீர்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் மோசமான போதைப் பொருள்களை மிக கடுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும். அதாவது அதிகாரம் வாய்ந்த நிர்வாகங்கள் இதை கடுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும். எந்த நாடுகளிலிருந்தும் பிற நாடுகளுக்கு ஊடுருவக்கூடாது, குறிப்பாக நம் நாடுகளுக்கும் ஊடுருவக்கூடாது. இதை செய்கின்ற குற்றவாளிகளை கடுமையாக தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். அவர்களுக்கான தண்டனையின் மூலமாக கூட இதை தடுக்க முடியும். அதே போல் இது இங்கே நுழைய முடியாத அளவுக்கு மக்கள் புழக்கத்தில் திருட்டுத்தனமாக, மறைமுகமாக வருவதற்கு கூட மிகப்பெரிய காவலும் தடுப்பும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இதை ஒழிக்க முடியும். அதே போல் மனிதர்களும் இது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அதன் பக்கமே போகக்கூடாது. இது மோசமானது அப்படின்றத உணர்ந்து நல்ல வழியில் உடலையும் மனதையும் பேணி பாதுகாத்து தன்னையும், தன்னை சார்ந்தவர்களையும், இந்த சமூகத்தையும், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு ஒழுக்கமான, ஒரு பாதுகாப்பான, ஒரு ஆரோக்கியமான ஒரு உலகமாக மாற்றுவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.